சுவாமிநாதன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். தேர்தல் நெருக்கத்துக்கு நம்ம வந்துட்டோம். இனி களம் எப்படி இருக்கு அப்படின்னு பேசலாம் அப்படின்னு. இப்போ அதிமுக சொல்றாங்க 210 இடங்கள் சொல்றாங்க, திமுக 210, தாவேகா தரப்புல நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் நம்பிக்கையை விதைக்கிறாங்க. அந்த மொமெண்டம் உருவாயிருக்கா? அப்படி ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கான ஒரு மொமெண்டம் உருவாயிருக்கா? களத்தை எப்படி பாக்குறீங்க? அனைவருமே ஒரு அலையை உருவாக்க முயற்சி பண்றாங்க. அது திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், தாவேகா, சீமான் உள்ளிட்டவர்களா இருக்கலாம். பட் மக்கள் களத்துல இதுவரைக்கும் எந்த அலையுமே உருவாகல. பொதுவா ஒரு ஆட்சியின் மீது அதிருப்தி அலை உருவாகணும் அல்லது ஆதரவு அலை உருவாகணும். திமுகவுக்கு ஒரு லாபம் என்னன்னா, அதிருப்தி அலையும் இல்ல, அதை விட உச்சமா ஆதரவு அலையும் இல்ல. களத்துல நான் பார்த்த அனுபவத்துல சொல்றேன். கிட்டத்தட்ட கடந்த சில தினங்களாக இருந்ததை விட அண்மை காலமாக அந்த மசோதா விவகாரத்தை ரொம்ப தீவிரமா கிரவுண்ட்ல கொண்டு போறாங்க திராவிட முன்னேற்ற கழகம். பட் அது குறித்த புரிதல் அப்படிங்கிறது வெகுஜன மக்களுக்கு ரொம்ப குறைவாக தான் இருந்தது. ஸோ அந்த வகையில் அது ஏற்கனவே அவர்கள் முன்னெடுத்த ஒரு அரசியலுடைய நீட்சி தான். தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு சொன்ன அரசியலுடைய நீட்சி தான். ஸோ அதனால அந்த அடிப்படையிலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர்னு 4 பேரும் பிரச்சாரத்தை கூர்மைப்படுத்தினாலும் கூட கடந்த கால தேர்தல்களில் ஒரு அலை வீசும். நீங்க 2021 தேர்தலில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை ஒரு கதாநாயகனாக இருந்தது. கிட்டத்தட்ட மகளிருக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் அப்படிங்கக்கூடிய அந்த அறிவிப்பு ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. ஆனா இந்த முறை திமுகவினர் சொல்றாங்க எங்களோட தேர்தல் அறிக்கை எப்போ ஹீரோவா இருக்கும் அப்படிங்கிறாங்க. பட் களத்துல அதிமுகவும் அதே தான் சொல்லியிருக்காங்க. 2000 ரூபாய் தரேன், குலவிளக்கு திட்டம் அப்படிங்கிறாங்க. அப்ப தேர்தல் அறிக்கை என்பதிலே 3 பேரும் சமநிலை தான் அடைஞ்சிருக்காங்க. நீங்க திமுக 2000 ரூபாய், அதிமுக குலவிளக்கு திட்டம் அதே 2000 ரூபாய் சொல்றாங்க. விஜய் ஒருபடி மேல போய் 2500ங்கிறார். இந்த பாண்டியராஜன் படத்துல சொல்ற மாதிரி வரிசையா எல்லாரையும் நிறுத்தி விட்டு கடைசி பிம்பிளிக்கு பிளாபி மட்டும் தான் சொல்லல. எல்லா கட்சிகளும் ஒரே வகையான தேர்தல் அறிக்கையை தான் இதுல சொல்லியிருக்காங்க. தேர்தல் அறிக்கை என்கிற அடிப்படையில ஒரு அலை வீசணும். நீங்க சொல்ற மாதிரி முன்பு தேர்தல் அறிக்கை பெரிய பேசு பொருளாகும். கலர் டிவி தரேன்னாங்க, மிக்சி கிரைண்டர் தரேன்னாங்க அப்படின்னு பேசு பொருளாகும். ஆனா இந்த தேர்தல் அறிக்கை பெருசா களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தலன்றீங்க. ஆனா கட்சிகள் சூப்பர் ஸ்டார்ன்றாங்க, எங்க தேர்தல் அறிக்கை கதாநாயகன். ஒரு விஷயம் சுவாமிநாதன், கிரவுண்டில் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் தன்மையை. கொஞ்சம் தேர்தல் நெருங்க ஒரு தன்மை ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவா காற்றடிக்கிற மாதிரி உங்களால அதையும் செய்ய முடியலையா? ஒரு அலையே இல்லாம அமைதியா நிசப்தமா இருக்கா களம்? வழக்கமாக ஒரு அலை வீசு சார். நான் அதான் சொன்னேன், கடந்த தேர்தலில் தேர்தல் அறிக்கை ஒரு பெரிய மேஜர் ரோல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2006ல் கலர் டிவி ஒரு பெரிய ரோல் பண்ணாங்க. 2011ல் மிக்சி கிரைண்டர், மின்விசிறி, தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. 2021ல் திமுகவோட தேர்தல் அறிக்கை தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டியது 1000 ரூபாய் என்பதை 2000 உயர்த்துறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதையே சொல்லிட்டாரு. விஜய் 2500ன்ட்டாரு. இவங்க பிரிட்ஜ்னு சொன்னா இவங்க 8000 ரூபாய் பரிசு கூப்பன்ட்டாங்க. இன்னும் சொல்ல போனா கிராம பகுதிகளில் 8000 ரூபாய்க்கான பரிசு கூப்பன் செக் எப்படி இருக்குமோ அதே போன்று பிரச்சாரம் செஞ்சாங்க. அதிமுகவை பொறுத்தவரை 10,000 ரூபாய் எப்படி ஒரு கருணை தொகை என்று அறிவித்து அதை உதவித்தொகைன்னு மாத்தினாங்களோ அது எந்த வடிவத்தில் இருக்குமோ அதே போன்று அவர்களும் பிரச்சாரம் செஞ்சாங்க, செக் மாடல்லே போட்டு. ஸோ இது எல்லாமே மக்கள் கிட்ட திமுக, அதிமுக தேர்தல் பிரச்சாரங்களை, தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு சமநிலைப்படுத்திருச்சு. அப்ப திமுக ஒரு அலையை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. அதற்கான முன்னெடுப்பு தான் நீங்க அண்மையில் வளர்ந்திருந்த இந்த மசோதா மீதான மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கடுமையான காட்டம், நகல் எரிப்பு போராட்டம் உள்ளிட்ட பல விஷயங்களை பண்ணது. பட் அது ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம், அது மக்களவையில் இருக்கக்கூடிய இடங்களை கூட்டுறதுங்கிறது கிரவுண்ட்ல அந்த அளவுக்கு ஒன்றும் வெகு மக்களுடைய பேச்சு பொருளாக மாறல. நான் களத்துல பார்த்த அனுபவத்துல சொல்றேன். பட் விஜய் மேல ஒரு அனுதாப அலை வீசுது. அது அனுதாப அலை தான். அது வெற்றிக்கான அலையோ ஆதரவு அலையோ கிடையாது. அவர் பாவம் உச்சத்திலிருந்து வந்திருக்கிறார் என்பதாக வீசக்கூடியது ஒரு அனுதாபல. களத்துல இப்ப என்னன்னா, சவாலே இந்த கட்சிகளுக்கு இப்ப எப்படி மாறி இருக்குன்னா, வெற்றி பெறுவது என்பது ஒரு நிலை, அது உச்ச நிலை. தங்களுடைய பாரம்பரிய ஓட்டு வங்கி இழந்துவிடக் கூடாதுன்னு திமுக, அதிமுக கிரவுண்ட் ஒர்க் பண்றாங்க. நீங்க விஜய் ரொம்ப சொற்ப ஓட்டு எடுத்தா கூட அது திமுக, அதிமுக இருந்து வெளியில் வர வேண்டிய ஓட்டு தான். இல்ல இப்போ நம்ம சுவாமிநாதன், இப்ப நீங்க சொல்றதுலே இப்ப தேர்தல் அறிக்கைன்ற ஒரு கோணம்ன்றது ஒன்று. இப்ப இன்றைக்கு இந்த தேர்தல் என்பதே என்ன? மீண்டும் திமுக ஆட்சி வேண்டுமா வேண்டாமா, அப்படி அந்த ஒற்றை புள்ளி. இல்ல திமுக சொல்ற மாதிரி பாஜக மீண்டும் இங்க உள்ளுக்கு நுழையணுமா வேண்டாமான்ற பொருள் தான். இல்ல மாற்றம் வேணுமா வேண்டாமான்ற நரேஷன் இருக்குல்ல. மக்கள் ஜனத்திரல்ல இருந்து ஒரு என்ன அலை இருக்கும்ல, ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, அது இன்னமும் உருவாகலன்னு சொல்ல வரீங்களா? அப்போ ஆமா சார், நிச்சயமா என்னன்னா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில தொடங்கி மக்கள் மன்றத்துல மாற்றம் வேணுமா வேண்டாமா என்பதுல மக்கள் உண்மையிலேயே குழம்பி இருக்காங்க. அவங்க இதுவரைக்கும் 4 முனை போட்டியெல்லாம் சந்திச்சிருக்கலாம். பட் ஒரு பெரிய நடிகர் ஒருவர் களத்துக்கு வந்திருக்கிறார். வீட்டுல நம்ம பாக்குறோம்ல சார், குழந்தைகள், இளம் பெண்கள் அப்படி இருக்கக்கூடியவங்க எல்லாம் விஜய்க்கு போடுங்கிறாங்க. வீட்டுல அதை அவங்களால ஏற்றுக்கொள்ளவும் முடியல, குழந்தைகளை நிராகரிக்கவும் முடியல.
நான் அதனாலதான் மக்கள் குழம்பி இருக்காங்கிறேன். நீங்க குழந்தைகள் சொல்றத ஒண்ணுல பெற்றோர் ஏற்கணும். ஏற்றுட்டாங்கன்னா ஏத்துக்கிட்டாங்க, விஜய்க்கு அலை வீசுதுங்களாம். அவர்கள் அதையும் ஏற்றுக்கொள்ள முடியல. நம்ம திமுக அரசுல பலனாளியா இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்காங்க. முந்தைய அதிமுக அரசுல பயனாளியா இருக்கேன்னு சொல்லக்கூடிய குடும்பங்கள் இருக்காங்க. புதுசா வந்திருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2.25 கோடி ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றோம். ஒரு 18 வயதுல இருந்து 39 வயது வரை. அந்த கூட்டத்துல பெரும்பகுதி விஜய் ஆதரிங்கன்னு சொல்றாங்க. வீடுகள்லயே அவங்க வந்து ஒரு களப்பணியாளர்களா மாறி இருக்காங்க. ஆனா வீடுகள்ல இன்னுமே பூத் ஸ்லிப் கொடுக்கல. தாவேக்கா வந்து திமுக இணையா வீடு வீடா போய் இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, இத்தனை நம்பர் பட்டன்ல இருக்கும் அப்படிலாம் விழிப்புணர்வு ஊட்டல. பட் வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்க விசில வச்சு ஊதிட்டு இருக்காங்க. இதனால வந்து பெற்றோர்கள் மத்தியிலயும் ஒரு குழப்பம் இருக்கு. இந்த குழப்பத்தினாலதான் ஒரு ஆதரவாலையும் இல்ல, அதுல ஒரு மக்கள் மௌனமா தான் இருக்காங்க. முக்கியமான இடம் சுவாமிநாதன், ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்றீங்க, இன்னும் அவங்க முடிவெடுக்கலன்றீங்க. இன்னொரு பக்கம் குழந்தைகள் பேர பசங்கள்லாம் வந்து தாத்தா நீங்க இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்றாங்க, ஒரு அழுத்தம்னு. இதுக்கு முன்பு அந்த நிகழ்வுகள் இருந்திருக்கு. கணவர் வந்து திமுகவில் ஒரு பொறுப்பிலே இருப்பாரு, ஆனா அவங்க மனைவி வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட தன்மையை தான் நம்ம பார்க்கிறோம். யாரும் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத தன்மையில தானே ஓட்டிங் பேட்டர்ன் இதுவரைக்கும் இருந்திருக்கு. பேரப்புள்ள சொன்னாங்கன்னு போட்டிருக்காங்களா, இல்ல ஒய்ஃப் சொன்னாங்கன்னு போட்டிருக்காங்களா, அப்படி அந்த தன்மை இருந்துதா இதுக்கு முன்பு? அப்படி ஆமா இல்ல, இதற்கு முன்புமே நீங்க வந்து பெண்கள் ஓட்டு என்பது அதிமுக பக்கம் இருந்தது சார். அதிகமான அளவுல மிக்சி கிரைண்டர் மின் விசிறி, தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்கள். ஹஸ்பண்ட் திமுகவோட பொறுப்பிலே இருப்பாரு, மகளிர் உரிமை தொகை இருப்பாரு சார். ஆமா ஆமா, குடும்பங்கள் அப்படி இருக்கும். பட் இதனால் வரை சொன்னது குடும்பத்தில் அவர்களை விட மூத்தவர்கள். இப்ப குரல் எழுப்புறது அவர்களை விட இளையவர்கள். நீங்க இளையவர்கள் கேட்கிற பொழுது அது வேண்டுகோளா மாறுது இல்ல அந்த இடம் தான் சுவாமிநாதன். நம்ம இதெல்லாம் தேர்தல் முடிவுக்கு பிறகு பகுப்பாய்வு செய்யணும். குழந்தைகள் பேர குழந்தைகள் சொல்வதுன்றது ஒரு ஆசை, ஆனா இங்கு ஓட்டிங் பேட்டர்ன்றது என்னோட உரிமையை நம்ம சொல்றோம் அப்படின்னு. இது தமிழ் சமூகத்துல வாக்காளர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருப்பாங்க. ஒரு எல்கேஜி பாப்பா சொல்லுதுன்றதுக்காக அப்படி ஒரு முடிவுக்கு நகர்வாங்க, அந்த தன்மையில களம் போகுதுன்னு சொல்ல வரீங்களோ? அப்படி நீங்க கருதுறீங்களா? இல்ல சார், அதாவது அது விஜய்க்கு ஆதரவு அலையை உருவாக்கிருச்சு நான் சொல்லல. மக்கள் கிட்ட ஒரு குழப்ப நிலையை உருவாக்கி இருக்குங்க. மக்கள் முடிவு எடுத்திருப்பாங்க. திமுக அதிமுக என்கிற திமுக அதிமுக என்கிற புள்ளிக்குள்ள வந்திருப்பாங்க. இப்ப குழந்தைகள் கேட்கிறப்ப சில வீடுகள்ல குழந்தைகள் பாக்குறோம்ல சார், குழந்தைகளா இருக்கலாம், இளம் வயதினரா இருக்கலாம், அவங்க வந்து அவங்க அந்த கட்சியில பொறுப்பு இல்லாம, உறுப்பினர் இல்லாம நீங்க ஓட்டு போடுங்கிற நிர்பந்திக்கிறப்ப வீட்டு முன்னாடி ஒரு முகக்கர்கள் வரக்கூடாது, குழந்தைகள் கிட்ட காசா பேசிட முடியாதுங்கிறதுனால பார்க்கலாம் சொல்லி இதனாலதான் மக்கள் முடிவெடுக்க முடியாம இருக்காங்க, குழப்பத்துல இருக்காங்க. ஒரு குழப்ப அலை தான் இருக்கு அப்படின்றீங்க, பெரிய சவால் முடிவு வரலன்றீங்க, குழப்ப அலை தான் இருக்குன்னு நம்ம பேசலாம்.